என்ன மக்களே, சோபாவுல உட்கார்ந்து போர் அடிக்குதா, தூக்கம் வருதா, அப்படியே கண்ணை தொடச்சிட்டு நேரா உட்காருங்க. ஏன்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு வெறித்தனமான மாஸ் சம்பவம் ஜப்பான் நாட்டுல ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்திய டீம் போய் எதிரிங்களை பிரிச்சு மேய போறாங்களா, இல்ல பாகிஸ்தான் டீமுக்கு திரும்பவும் ஆப்பு வைக்க போறாங்களா? அதுவும் இந்தியா கூட பாகிஸ்தான் எப்போ மோத போகுது? ஒரே ஒரு மேட்சா இல்ல 2 மேட்சா? ஐயையோ, அந்த பிளானை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திடும் மக்களே. என்னடா அது அந்த மிகப்பெரிய ரகசியம்னு யோசிக்கிறீங்களா? அட இருங்க மக்களே, அவசரப்பட்டா எப்படி அந்த தரமான சம்பவத்தை நடுவுல சொல்றேன். அது வரைக்கும் மேட்ச் பார்க்கிற மாதிரியே இந்த வீடியோவை கெத்தா கேளுங்க. 2026 வருஷம் வரப்போகுது மக்களே. ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஐச்சி நாகோயா பகுதி கொரோகி அத்லெட்டிக் பார்க் மைதானத்துல 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடக்க போகுது. செப்டம்பர் 19 இருந்து அக்டோபர் 4 வரைக்கும் இந்த திருவிழா நடக்கும். ஆனா நம்ம கிரிக்கெட் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? செப்டம்பர் 17லயே மைதானம் ரணகலமாக போகுது. ஆசிய விளையாட்டு போட்டி வரலாற்றிலேயே இது 4வது முறைதான் கிரிக்கெட்டை சேர்க்கிறாங்க மக்களே. இதுக்கு முன்னாடி 2010 சீனாவுல வச்சாங்க, அப்புறம் 2014 தென்கொரியாவுல வச்சாங்க, அதுக்கப்புறம் 2023 திரும்பவும் சீனாவுல வச்சு பொழந்தாங்க. இப்போ 2026 ஜப்பான்ல வச்சு கபடி ஆட போறாங்க. இங்க என்ன ஃபார்மட் மேட்ச் நடக்குது தெரியுமா மக்களே? வேற என்ன, நம்ம ரத்தத்துல ஊர்ன T20 ஃபார்மட் தான். அதுவும் சாதாரண மேட்ச்னு நினைச்சிடாதீங்க மக்களே. ICC அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இந்த மேட்சுகள் எல்லாத்துக்கும் அதிகாரப்பூர்வ சர்வதேச T20 தகுதியை அள்ளி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மேட்ச்ல நம்ம ஆளுங்க அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸரும், தூக்குற ஒவ்வொரு விக்கெட்டும் நேரடியா சர்வதேச கிரிக்கெட் கணக்குல அப்படியே ஏறும். IBL கணக்கு மாதிரி கிடையாது மக்களே. இது பக்கா இன்டர்நேஷனல் ரேங்க். PCCA அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் இப்போவே ஆட்களை செலக்ட் பண்ணி செமவெறியோட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம சிங்க பெண்கள் களமிறங்குறாங்க மக்களே. பெண்கள் கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் 17 தொடங்கி செப்டம்பர் 22 வரைக்கும் நடக்குது. மொத்தம் 8 டீம்கள் மோதுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு மாசான மேட்டர் இருக்கு. நம்ம இந்திய பெண்கள் டீம் பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம்னு 4 பெரிய டீம்களும் நேரடியா குவார்டர் ஃபைனல் மேட்சுக்கு போயிட்டாங்க. ஆரம்ப சுத்துல அவங்களுக்கு வேலையே இல்ல. அதுவும் நம்ம இந்திய பெண்கள் டீம் குவார்டர் ஃபைனல்ல யாரு கூட மோத போறாங்க தெரியுமா? ஹோஸ்ட் பண்ற அந்த பாவப்பட்ட ஜப்பான் டீம் கூட தான். அடடட, ஜப்பான் டீமுக்கு நம்ம பொண்ணுங்க கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டை நினைச்சா இப்போவே எனக்கு சிரிப்பு தாங்கல மக்களே. பந்தை அடிச்சு நாகோயா வானத்துல சாட்டிலைட் மாதிரி பறக்க விட போறாங்க. மத்த குவார்டர் ஃபைனல்ல வங்காளதேசம் கூட சீனா, இலங்கை கூட மலேசியா, பாகிஸ்தான் கூட தாய்லாந்து மோத போறாங்க. அடுத்து நம்ம ஆண்கள் போட்டி வருது மக்களே. செப்டம்பர் 24 தொடங்கி அக்டோபர் 1 வரைக்கும் தியேட்டர்ல மாஸ் ஹீரோ என்ட்ரி மாதிரி நடக்க போகுது. இதுல மொத்தம் 10 டீம்கள். இதுலயும் அதே கெத்து தான் மக்களே. நம்ம இந்திய டீம், பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் 4 பேருமே நேரடியா குவார்டர் ஃபைனல்ல உட்கார்ந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 6 சின்ன டீம்களை 2 குரூப்பா பிரிச்சு மரண வெட்டு குத்து வைக்க போறாங்க. குரூப் ஏல ஆப்கானிஸ்தான், ஜப்பான், நேபாளம் இருக்கு. குரூப் பில ஹாங்காங், மலேசியா, ஓமன் இருக்கு. இந்த 6 டீம்ல இருந்து டாப் 2 இடத்தை பிடிக்கிற 4 டீம்கள் தான். அந்த பெரிய 4 சிங்கம் கூட குவார்டர் ஃபைனல்ல மோத போறாங்க. இந்த சின்ன டீம்களை ஏளனமா பாத்துறாதீங்க மக்களே. ஏன்னா கடந்த 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல நேபாள டீம் பண்ண காரியத்தை கேட்டா உங்களுக்கு கிர்ருன்னு தலை சுத்தும். மங்கோலியா டீமுக்கு எதிரா 20 ஓவர்ல 314 ரன் அடிச்சு உலக சாதனையை தூக்கி சாப்பிட்டாங்க மக்களே. T20 வரலாற்றிலேயே முதலா 300 ரன்னை தாண்டினது நேபாளம் தான். அதுல குஷால் மல்லாங்கிற பிளேயர் வெறும் 34 பந்துல சதம் அடிச்ச 137 ரன் குவித்து சாதனையை தட்டி தூக்கினாரு. அப்புறம் அவினாஷ் போஹாராங்கிற பவுலர் 11 ரன் கொடுத்து 6 விக்கெட் தூக்கினாரு. எதிரணியை வெறும் 41 ரன்னுக்கு சுருட்டி 273 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அதனால இந்த முறை ஜப்பான்ல நேபாளமும் ஆப்கானிஸ்தானும் என்ன ரணகலம் பண்ண போறாங்கன்னு பார்க்கவே செமத்ரில்லா இருக்கு மக்களே. ஆனா நம்ம இந்திய டீம் சும்மா வருவாங்களா என்ன? கடந்த 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல நம்ம இந்திய ஆண்கள் டீமும் பெண்கள் டீமும் என்ன கெத்து காட்டுனாங்க தெரியுமா? 2 பேருமே தங்கம் ஜெயிச்சு அசத்துனாங்க. பெண்கள் ஃபைனல்ல இலங்கை டீமை 19 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி தங்கத்தை தூக்குனாங்க. ஆண்கள் ஃபைனல்ல ஆப்கானிஸ்தான் கூட மேட்ச் நடக்கும்போது மழை குறுக்கிட்டுச்சு. ஆனா ரேங்கிங்ல நம்ம இந்திய டீம் முதலிடத்துல இருந்ததுனால நேரடியா தங்கத்தை நம்ம கையில கொடுத்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில போன இந்திய டீம் ஜெயிச்சதை மறக்க முடியுமா மக்களே? அதே மாதிரி இந்த முறையும் தங்கத்தை தட்டி தூக்க BCCI அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் பயங்கரமான டீமை இறக்க போறாங்க. சரி, இப்போ அந்த மெயின் மேட்டருக்கு வருவோம் மக்களே. இந்தியா கூட பாகிஸ்தான் எப்போ மோத போகுது? அந்த தரமான சம்பவம் எப்போ நடக்கும்? நிறைய பேர் குவார்டர் ஃபைனல்லயே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு மக்களே. 2 டீமுமே நேரடியா குவார்டர் ஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டதுனால குவார்டர் ஃபைனல்ல மோதவே முடியாது. அப்ப எப்பதான் மோதுவாங்க? ஒன்னு செமி ஃபைனல்ல மோதலாம், இல்ல ஃபைனல்ல மோதலாம். அடடே, செமி ஃபைனலோ இல்ல ஃபைனலோ இந்தியா பாகிஸ்தான் மோதுனா நாகோயா மைதானமே தீப்பிடிச்சு எரிய போகுது மக்களே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மக்களே. பாகிஸ்தான் பவுலிங்கை நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் சூரியகுமார் யாதவ் மாதிரி 360
டிகிரியில மைதானத்துக்கு வெளியே தூக்கி அடிக்கும் போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் முகம் எப்படி மாறும்? நம்ம எம்எஸ் தோனி மாதிரி கடைசி ஓவர்ல சிக்ஸர் அடிச்சு மேட்சை முடிக்கிற அந்த கெத்து இருக்கே, அப்பா நினைச்சாலே உடம்பு சிலிர்க்குதப்பா. நம்ம ஜஸ்பிரித் பும்ரா போடுற அந்த மரண யார்கர்ல பாகிஸ்தான் விக்கெட்டுகள் தூள் தூளா பறக்கும் போது ஆசியாவோட டெம்பரேச்சரே எகிர போகுது. ஒருவேளை இந்தியா கூட பாகிஸ்தான் ஃபைனல்ல மோதினா தங்கப்பதக்கம் யாருக்கு போகும்? சந்தேகமே இல்ல மக்களே. பாகிஸ்தான் டீமை துவம்சம் பண்ணி நம்ம இந்திய டீம் தான் சிங்க நட போட்டு தங்கத்தை தூக்க போறாங்க. ஜப்பான்ல இருக்கிற கொரோகி அத்லெட்டிக் பார்க் மைதானத்துல பிட்ச் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா செம ஃப்ரெஷ் பிட்ச் மக்களே. பந்து பேட்டுக்கு சூப்பரா வரும். அதே நேரத்துல சுழற்பந்து வீச்சுக்கும் கொஞ்சம் திருப்பு முனை இருக்கலாம். நம்ம இந்திய டீம்ல இருக்கிற ஆல்ரவுண்டர்கள் பிசிசி, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுப்ப போற இளம்படைகள் ஐபிஎல் போட்டிகள்ல கலக்கின அனுபவத்தோட வந்து இறங்க போறாங்க. KL ராகுல் மாதிரி அனுபவம் உள்ள பிளேயர்கள் வழிகாட்ட இளம் சிங்கங்கள் ஜப்பான் மைதானத்தை ரணகலம் பண்ண போறாங்க. பாகிஸ்தான் டீம் இவங்களை எதிர்கொள்ள முடியாம அல்லு சில்லு சில்லுன்னு சிதற போறாங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆசிய விளையாட்டு போட்டிகளோட வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா 2010 குவாங்சோவில் நடந்த முதல் போட்டியில வங்காளதேசம் தங்கம் ஜெயிச்சாங்க. 2014 இன்சியான்ல நடந்த போட்டியில இலங்கை தங்கம் ஜெயிச்சாங்க. பெண்கள் பிரிவுல பாகிஸ்தான் முதல் 2 முறையும் தங்கம் ஜெயிச்சாங்க. ஆனா 2023 நம்ம இந்திய டீம் உள்ள காலடி வச்ச உடனே ஆண்கள் பிரிவுலையும் சரி பெண்கள் பிரிவுலையும் சரி 2 தங்கத்தையும் இந்தியா தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 2026 நாகோயாவில் நடக்கிற இந்த போட்டியிலையும் தங்கம் பதக்கத்தை இந்தியா தக்க வச்சுக்குமான்னு உலகமே வெறித்தனமா காத்துட்டு இருக்கு மக்களே. இந்தியா பாகிஸ்தான் மோதலுங்கிறது வெறும் விளையாட்டு கிடையாது மக்களே, அது ரசிகர்களோட உணர்ச்சி போராட்டம். மைதானத்துல ஒவ்வொரு பந்தும் வீசப்படும் போது அங்கே கிளம்புற கைத்தட்டலும் கூச்சலும் ஜப்பான் நாட்டையே அதிர வைக்க போகுது. பாகிஸ்தான் டீம் என்னதான் பிளான் போட்டாலும் நம்ம இந்திய டீமோட அதிரடி பேட்டிங்குக்கும் மரண பவுலிங்குக்கும் முன்னாடி அவங்களால ஈடு கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதுவும் நம்ம சூரியகுமார் யாதவ் அடிக்கிற அந்த ஸ்கூப் ஷாட்டுகளும் KL ராகுல் அடிக்கிற அந்த கிளாசிக் கவர் டிரைவ்களும் ஜப்பான் ரசிகர்களை வாய் அடைச்சு போக வைக்க போகுது. மொத்தத்துல பார்த்தா மக்களே 2026 ஆசிய விளையாட்டு போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மரண மாஸ் விருந்தா அமைய போகுது. செப்டம்பர் 17 பெண்கள் போட்டியும் செப்டம்பர் 24 ஆண்கள் போட்டியும் தொடங்குது. இந்திய டீம் தங்கம் ஜெயிச்சு ஆசியாவோட ராஜா நாங்க தான் நிரூபிக்க போறாங்க. பாகிஸ்தானை அரையிறுதியிலையோ இல்ல ஃபைனலையோ வச்சு செஞ்சு அனுப்ப போறாங்க. இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல இந்திய டீம் தங்கப்பதக்கம் ஜெயிக்குமா? பாகிஸ்தானை இந்தியா பொளந்து கட்டுமா? உங்களோட கணிப்பு என்ன மக்களே? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.